மக்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவையான சிக்கன் தொக்கு சுலபமான முறையில் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இந்த தொக்கு ருசியாக இருக்கிறதுக்கு நான் வித்தியாசமான ஒரு பொடி சேர்த்துருக்கேன். அது என்னன்னு நான் இடையில சொல்லுவேன். நீங்கள் முழுமையாக வீடியோவை பாருங்கள். இப்போ தேவையான பொருள் என்னதெல்லாம் பார்ப்போம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் கழுகி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கிலோ பிராய்லர் கோழி வாங்கி நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுகி வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. சமையல் எண்ணெய் நம்ம சாதாரண குழம்புக்கு விடையும் கொஞ்சம் அதிகமாக சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து கடுகு போட போகிறோம். கடுகு வெடித்த உடனே நம்ம வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா செவந்துடணும். அப்போ தான் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலையை போட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சிரும். அடுத்து 2 கீறி வச்சா 2 பச்சை மிளகாயை போட்டுக்கிடுவோம். போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட உடனே அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு அப்படியே இந்த சட்டியில் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கிடுவோம். தக்காளியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும் போது நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுல அந்த சட்டியில் பிடிச்சிருந்தாலும் இந்த தக்காளியை போட்டு நம்ம வதக்க அது எல்லாமே எடுத்துரும் பார்த்துக்கோங்க. எடுத்து எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி சேர்ந்துடும். இப்போ நம்ம மஞ்சள் பொடி போட்டு கழுகி வச்ச சிக்கன் துண்டை அதில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ சிக்கனே நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டு லேசாக ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. நம்ம இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னதெல்லாம் பார்ப்போம். பொடி எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிக்கன் குழம்பு பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி எடுத்துக்கோங்க. வத்தல் பொடி எடுத்ததுக்கு அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பொடி, இதுதான் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுவையாக இருக்கும். அதுக்கடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது பிறகு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா 1 ஸ்பூன் வச்சு நல்லா மசால் கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம வேக வச்ச சிக்கன் பாதி வெந்துருச்சு. இப்போ அதில் நம்ம இந்த மசாலாவை எடுத்து ஊற்றணும். ஊற்றி அதை நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி எல்லா சிக்கன்லையும் இந்த மசால் போய் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. சிக்கன் அதில் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருங்க. அது ஒரு 10 to 15 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வேக வைக்கும் போது இடையில கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம மல்லி இலையை சேர்த்துக்கிறோம். மல்லி இலையை நல்லா மேலாப்புல தூவி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. நமக்கு சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முறையில் நீங்கள் தொக்கு வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வித்தியாசமான சமையல் முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.